நான் வீட்டில் டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் பின் கதவில் ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்டது. இது யாரோ அல்லது எதுவோ என்று தெரியவில்லை. ராக்கூன் என்று நினைத்தேன். அதனால் டிவி பார்க்க தொடர்ந்தேன். நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. யாரோ ஒருவர் மெதுவாக நான் உன்னோட வருகிறேன் என்று சொன்னது கேட்டேன். யார் என்று தெரிய திரும்பி பார்த்தேன். ஆனால் யாரும் இல்லை. வெளியே போய் யாரங்கே இருக்கிறீர்கள் என்று கூவினேன். பின்னால் உள்ளே வந்தேன். அப்போது பார்த்தேன், ஒரு மனிதர் வெள்ளை முயல் முகமூடி அணிந்து சமையல் கத்தி வைத்திருந்தார். நான் சமையலறைக்கு ஓடி ஒரு கத்தி எடுத்தேன். வெளிச்சப்பை ஏற்றினேன். அந்த மனிதர் முகமூடியை கலற்றி அது என் நண்பன் ஃப்ரெட் என்று தெரிந்தது. எனக்கு நிம்மதி வந்தது. அவர் ஏப்ரல் சூதாட்டம் என்று கூக்குரலிட்டு சொன்னார். அவர் என் கண்ணில் மெதுவாக சொன்னதை எப்படி செய்தார் என்று கேட்டேன். அவர் குழப்பமாக இருந்தார். அவர் நான் எனக்கு மெதுவாக சொல்லவே இல்லை என்றார். அப்போதுதான் என் வீட்டில் ஏதேனும் ஒன்று இருப்பது எனக்கு தெரிந்தது. நான் ஃப்ரெட்லை மறைந்து கொள்ள சொல்லி போலீசுக்கு போன் செய்ய சொன்னேன். போலீஸ் வந்த பிறகு நீண்ட கருப்பு முடியும் ஒருவன் வீட்டில் பொருட்கள் திருடினார் என்று பார்த்தார்கள். அவனிடம் ஒரு துப்பாக்கி மற்றும் சில சிறிய கத்திகள் இருந்தன. அவன் சில நாள்கள் முன்னர் சிறையிலிருந்து தப்பியிருக்கிறார் என்று போலீஸ் சொன்னார்.